ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற WWE அப்டேட்ஸ் அண்ட் நியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரல அல்ல பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ராவுக்காக ஸோ எல்லா ஃபேன்ஸும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்துருவீங்க. ஸோ ஈவன் பிராக் லெஸ்னரே இன்னைக்கு WWEக்கு வந்திருந்தாரு. ஸோ அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனது தான். பட் எல்லாரும் எதிர்பார்த்தது ஒருத்தருக்காண்டி தான். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட WWE ரிட்டர்ன் தான். ஸோ அவரோட டெபியூட் ஷோவை பற்றி தான். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா, ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அவரோட ரிட்டைர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஸோ திரும்பவும் WWEக்கு வந்துடுவார். ஸோ இல்லைனா அவர் WWEல ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் வேலை பார்க்க போகிறாரு. ஸோ WWEல தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அவரோட ஃபியூச்சரை பற்றி ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராவ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்துருவீங்க. ஸோ ஃபைனலி வந்து அந்த ஷோவும் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து உள்ளே வராரு. ஸோ அவரோட ஹோம் டவுன் அட்லாண்டாவில் தான் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு. ஸோ ஃபேமிலிஸ் அவரோட ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லி ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்து அவரோட ஹோம் டவுனில் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாரு. நிறைய ஃபேன்ஸ் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட ஸ்பீச்சுக்காக, ஸோ அந்த ட்ரிபியூட் ஷோக்காக ஸோ வந்தார். உள்ளே வந்து ஸோ அவர் எதுக்காக வந்து அந்த ராயல் ரூமில் இருந்த அந்த க்ளவுஸை வந்து கலத்தி வைக்கல, அவர் ஏன் கலத்தி வச்சதை திரும்ப போட்டுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய தியரி ஏற்படுத்திட்டு இருந்தோம். ஸோ ஈவன் ஸோ அவர் ரிட்டைர்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு கூட நம்ம எல்லாருமே ஸோ நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கான விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார். ஸோ அது ஒன்றும் பெரிய ரீசன் கிடையாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னும் பிளானில் இருந்திருக்கு. ஸோ அவரோட ட்ரிபியூட் ஷோ வந்து அவரோட ஹோம் டவுன் அட்லாண்டாவில் வந்து ஒரு எபிசோடில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் ஸோ அவரோட ஹோம் டவுனுக்கு அந்த க்ளவுஸை வந்து நான் கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காண்டி தான் ஸோ நான் வந்து அந்த க்ளவுஸ் வந்து திரும்ப போட்டுக்கிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்கிறத அவர் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் அஃபிஷியலி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ இருந்தாலும் அவரோட ஹோம் டவுனில் வந்து அவருக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் ஷோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் ஸோ WWE வந்து இன்றைக்கி அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஸோ அண்டர்டேக்கர் வந்து உள்ள வந்துடுவார். ஸோ அதாவது ஸோ WWEல இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப ஷாக்கிங்லி அண்டர்டேக்கர் வந்து உள்ள வருவார். ஸோ உள்ள வந்து ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் நடக்குமா? ஸோ அண்டர்டேக்கர் ஏதாவது இவர் அட்டாக் பண்ணி போடுவாரா? இல்லைன்னா அண்டர்டேக்கரை ஏஜே ஏதாவது அட்டாக் பண்ணி ஒரு ஹீல் டர்னில் ஸோ அதுக்கப்புறமா அது எப்படி இவ்வளோ நடந்த பிறகு கூட நானும் எதிர்பார்த்தேன். என் நிலைமை நினச்சி பாருங்க. ஸோ நான் ஒரு ரெஸ்லிங் கிரியேட்டர். ஸோ இருந்தாலும் எனக்கே வந்து ஒரு ஃபேன் பாயாக வந்து ஸோ அதுக்கப்புறமா ஸோ அவர் இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு கூட ஸோ இதுலேயாவது ஒரு சின்ன ஒரு வழி கிடச்சிடாது அவரோட ரிட்டர்ன் வெளியேறதுக்கு அப்படின்றது மாதிரி தான் நான் இருந்தேன். பட் அதுதான் நமக்கு தெரியும். இருந்தாலும் மனசு வந்து ஒத்துக்கிடலை. ஸோ அண்டர்டேக்கர் உள்ளாராரு. இந்த ஆள் எதுக்கியா உள்ளாராரு சம்மந்தம் இல்லாமல் பார்த்தாச்சுன்னா ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் நீ வந்து இந்த வருஷத்துக்கான ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இண்டக்ட் ஆக போகிற அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏஜே ஸ்டைல்ஸுக்கு அவங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து அண்டர்டேக்கர்லாம் கட்டி பிடிச்சி அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியை உள்ளே கூட்டு அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு ஸோ அவரும் இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம் வந்து இண்டக்ட் ஆகுறாரு அப்படிங்கிறத இப்போ WWE அஃபிஷியல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பட் அதை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட அந்த ஹால் ஆஃப் ஃபேம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்த மாதிரி இருந்து. ஏன்னா ஏஜே ஸ்டைல்ஸே வந்து ரொம்ப அதாவது எப்படி ஏஜே ஸ்டைல்ஸில் ஒரு இப்படி சொல்லியிருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த ட்ரிபியூட் ஷோக்காக ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்குறது அதுக்கப்புறம் ட்ரிபியூட் பண்ணியது வரைக்கும் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் உள்ளே வந்து ஸோ அவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணது எல்லாமே ஏஜே ஸ்டைல்ஸ் கூட ஒருவேளை வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கலாம். ஸோ இருந்து நீ வந்து இன்டெக்ட் ஆக போகிற அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் வந்து அவரை அங்கேருந்து கிளப்புறாங்க. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அளவு சர்ப்ரைஸாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. மேபி ஃபர்தர் அப்டேட் வரலாம், பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பீஸ்ட் பக்கம் வந்தோன்னா ஸோ அவர் இன்னைக்கு வாராரு அவ்வளோதான். மற்றபடி ஸோ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இந்த வாரம் முழுக்க வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ்க்காக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டோம். ஸோ அதனால அதாவது
WWE தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஏஜே மேல தான் ஃபோக்கஸா இருப்பாங்க. நம்ம வேற பிராக் லெஸ்னரை அட்வர்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால பிராக் லெஸ்னரை வந்து பெருசா வந்து யாரும் கண்டுக்கிடல. ஸோ இது கண்டுக்கிட போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அவருக்கு வந்து இன்னைக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அவர் உள்ள வந்தாரு. வந்தோன்னா அவரு ஒரு வேர்ட்ஸ் கூட பேசல. ஸோ பால் ஹேமன் தான் ஸோ பிராக் லெஸ்னரோட அந்த WrestleMania 41 ஆப்போனண்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ஓப்பன் சேலஞ்சை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ யார் வேணாலும் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஏன்னா இன்னும் பிராக் லெஸ்னர் வந்து கொஞ்சம் ஒரு 5 அப்பியரன்ஸ் வந்து WrestleManiaக்கு முன்ன கொடுக்க போகிறாரு. ஸோ இதனால அதுக்கு உள்ளாடி கூட அதாவது பிராக் லெஸ்னரை பொறுத்தவரைக்கு ஸோ கடைசி ஒரு அப்பியரன்ஸ்லேயே வந்து ஒருத்தர் வந்து அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு வந்தால் கூட மேட்ச் வந்து நடக்கும். ஏன்னா அவரோட அந்த ஒரு அவரை வந்து அது வேற. ஸோ அதனால இன்னும் 5 அப்பியரன்ஸ் பண்ண போகிறதுனால மேபி அடுத்தடுத்த வாரங்களில் ஸோ யாராவது அவரோட சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாரி பிராக் லெஸ்னர் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஓஜி பிராக் லெஸ்னரோட ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதாவது பால் ஹேமன் தான் வந்து அதுக்கு முன்னால் அதாவது பிராக் லெஸ்னர் ஃபேஸ் டைம் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஸோ பால் ஹேமன் தான் வந்து இவருக்கான ப்ரோமோ எல்லாமே பேசுவார். ஸோ பிராக் லெஸ்னர் சும்மா இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட வேலை அடித்து துவம்சம் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஃபேஸ் டைனாக இருந்த பிறகு தான் ஸோ அவர் வந்து ப்ரோமோ ஸ்பீச் பேசுகிறது, ஃபன்னியாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி ஓஜி பிராக் லெஸ்னர் மாதிரி ஸோ இந்த பிராக்கை வந்து புக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம விஷன் டீமில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இன்ஜுரி ஆகிட்டு ஸோ இப்போது பாலியமாக மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே பால் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம பீஸ்ட்டை வச்சு கொஞ்சம் சம்பவங்களும் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸோ இந்த ஓஜி விஷன் டீமில் பிராக் இருப்பார் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததான் நான் இதுக்கு முன்னே சொன்னோம்ல ஸோ பிராக் லெஸ்னர் வந்து WrestleManiaக்கு முன்னே ஒரு 5 அப்பியரன்ஸ் தர போகிறாருல. ஸோ அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் என்னன்னைக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்ச் 16 நடக்க போகிற சாண்டானியோவில் வந்து ஸோ பிராக் இருக்க போகிறாரு. அடுத்து மார்ச் 23 போஸ்டனில் வந்து இருக்கிறாரு. ஸோ மார்ச் 30 நியூயார்க் சிட்டியில் இருக்கிறாரு. ஸோ ஏப்ரல் 6 ஸோ ஹோஸ்டனில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அடுத்து ஏப்ரல் 13 சாக்ரமெண்டோ ஸோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ராவில் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ ராவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ மேபி WrestleMania 42ல் ஸோ ராவை சேர்ந்த ஏதாவது ஒரு ரெஸ்லர் தான் அவரோட அपोனண்ட்டாக இருக்கலாம். மேபி ஓபா ஃபேமி இருக்கலாம். ஓபா ஃபேமி ஃப்ரீ ஏஜென்ட் தான். ஸோ அதனால் அவர் ராவில் கூட உள்ள வந்து ஸோ பிராக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் அஃபிஷியல் வந்து மைக்கேல் கோல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பிரான்சன் ரீடுக்கு வந்து ஸோ மசில் அதாவது ஒரு மசில் வந்து கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது என்ன மசில்னா ஸோ கையில் உள்ள ஷோல்டர் மசில் நினைக்கிறேன். ஸோ ஷோல்டர் மசில் வந்து நம்ம பிரான்சன் ரீடுக்கு வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது இன்னைக்கு ஜே ஊசோ வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் வந்து குவாலிஃபை ஆகிட்டார்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ பிரான்சன் ரீட் தான் அந்த குவாலிஃபை மேட்ச்சை ஜெயிக்கிறது மாதிரி இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல ஸோ அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால ஸோ அந்த பிளானை மாற்றி ஸோ ஜே ஊசோ வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததான் WrestleMania 42க்கும் இந்த விஷன் டீமுக்கும் என்ன தான் வாய்க்கா தகுறதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இன்ஜுரி ஆகிட்டு ஸோ பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், செத் ராலன்ஸ்னு சொல்லி ஸோ 3 பேர்த்துக்குமே வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க 3 பேருமே WrestleMania 42ல் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. பட் WWE ஸோ இன்னமும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களாம். ஸோ ஒரு எப்படியாவது நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்களாம். ஸோ செத் ராலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான மேட்ச் வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் அதுக்கு இவங்க 2 பேரும் ரெக்கவர் ஆகணும். செத்துக்கு ஆனால் மேபி ரிட்டர்ன் ரெக்கவரியில் இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் பிரான் பிரேக்கருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக இன்னைக்கு நடந்த எலிமினேஷன் குவாலிஃபைங் மேட்ச்சில் வந்து ஸோ ரெக்கல் ராட்ரிகஸ் அண்ட் நம்ம ஜே ஊசோ வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் டிஃப்னி ஸ்ட்ராட்டன் அவங்களுடைய புதிய பாய் ஃப்ரெண்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ லுட்வி கேஷரோட நிலைமை என்னப்பா சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிட. ஸோ அடுத்ததாக ஃபின் பேலர் வந்து ஒரு போஸ்டர் வந்து போடுறாரு ஸோ ட்விட்டரில்.
ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூட டிக்கெட் செல்லிங் ரெஸ்ல்மேனியாக்கான டிக்கெட் செல்லிங் வந்து இப்போ அவ்வளோ இல்லை. ஸோ அதை கிண்டல் அடிக்கிறாரா இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் இப்படி சொல்கிறாரான்னு தெரில. ஸோ நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு பிக்கை ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூ ரெஸ்ல்மேனியா அஃபிஷியல் போஸ்டருக்கு உள்ள ஸோ ஃபின் பாலர் வந்து படுத்து கிடக்கிறாரு வித்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வந்து அப்படி காணிக்கிறாரு. ஸோ அதாவது வேர்ல்டு டைட்டில் ஸோ அவர் வந்து ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சா ஸோ அவருக்காண்டி ஸோ டிக்கெட் செல்லிங் வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா? ஸோ சந்தர்ப்பத்தை பார்த்து காய் அடிக்கிறாராமா. ஸோ எலிமினேஷன் சேம்பரில் அவரு டைட்டில் ஜெயிக்கணுமா. ஸோ அப்போ தான் டைட்டில் அதாவது ரெஸ்ல்மேனியாக்கான ஸோ டிக்கெட் வந்து விற்குமா. ஸோ இது என்ன லாஜிக் அப்படிங்கிறத நீங்களே கம்மில் தட்டுங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதே மாதிரி மேட் ஹார்டியுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 2 வருஷத்துக்கும் முன்ன இருந்த டிக்கெட் ப்ரைஸ்க்கும் ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ வச்சிருக்கிற இந்த ரெஸ்ல்மேனியா 42க்கான டிக்கெட் ப்ரைஸாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து அவங்க வந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முக்கால்வாசி காரணம் வந்து ஸோ டிக்கெட் ப்ரைஸ் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ அந்த டிக்கெட்டுக்கு வச்சிருக்கிற விலை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ டபிள்யூடபிள்யூட டிக்கெட் வந்து விற்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டோரி லைன் வந்து கால்வாசி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பேசிக்காக வந்து இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபேன்ஸால் வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி மேட் ஹார்டி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக டபிள்யூடபிள்யூ நிறைய ட்ரேட்மார்க் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நிறைய இது வந்து ஸோ டபிள்யூடபிள்யூட கேம் இருக்குல்ல 2K26 25ன்னு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி என்னெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சிஜே வாலர், சாண்டி ரிவீரா, ரோமியோ மொரேனோ, அடுத்து கை கவாரி, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது என்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டோரியன் வேன்டுக்ஸ், மைக் டி வெச்சினோ, அடுத்தது லெக்சிஸ் கிங் NXT, பிரித் ரைட், டபிள்யூடபிள்யூ எரோஸ் கொலைட் அப்படின்னு சொல்லி ஸோ சில பிரிவுக்கான புது பேர் மாதிரி கூட நிறைய ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் புது பிரிவு வர போகுதுன்னே தெரில. ஸோ என்னென்ன ரெஸ்லர்ஸ்க்கெல்லாம் வேறு மாற்ற போகிறாங்கன்னே தெரில. இதான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த ஒரு பீக்காக பாருங்கள். ஸோ நம்ம ஸ்னூப் டாக் இருக்கார் தெரியுமா. ஸோ அவர் வந்து ஒருக்கா கெஸ்ட் ரோலில் வந்து ஸோ ஒரு மேட்ச் ஏதோ கம்ப்ளீட் பண்ணி அந்த மேட்சும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா ஸோ இந்த வெற்றி இருக்குது தெரியுமா. ஸோ இது ஆஸ்காவோட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது ஆஸ்கா ஒரு டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர். ஸோ அவங்க நிறைய ரெஸ்ல்மேனியாவில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க ஒரு ரெஸ்ல்மேனியாவில் கூட வெற்றி அதாவது ஜெயிச்சது கிடையாது. ஸோ பட் ஸ்னூப் டாக் வந்து ஒரு ரெஸ்லரே கிடையாது. பட் அவரு கூட ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அடுத்ததாக ரீசெண்ட் டைம்லாம் நம்ம ரிக் ஃப்ளேர் வந்து சார்லட் ஃபேரை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேறு சும்மாயா. ஸோ அதாவது அவர் ரெஸ்லர். ஸோ அவரோட ரத்தம் வந்து உமன் டிவிஷனில் வந்து ஒரு பெரிய ரெஸ்லராக இருக்கிறது ஸோ சாத்தியம் கிடையாது. ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றிலே வந்து ஸோ சார்லட் ஃப்ளேர் தான் அதிக தடவை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சது. ஸோ கிட்டத்தட்ட உமன்ஸ் டிவிஷனில் உள்ள ஒரு சீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வேறு பெருமை இல்லாமல் இருக்குமா. அடுத்ததாக நம்ம மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ராண்டி ஆர்டனோட சபதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி அவர் என்ன சபதம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆளில் போடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ ட்ரிபிள் ஹெச்சோ நானும் வந்து இப்போ 14 டைம் வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ அது ஒரு டைட்டில் வந்து நிற்குது. ஸோ அதேமாதிரி ஜான்சனா 17 டைம் வந்து சாம்பியனாக இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ரிக் ஃப்ளேர் வந்து 16 டைம் வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. பட் நான் வந்து இன்னும் ஒரு தடவை டைட்டில் ஜெயித்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ராண்டி ஆர்டன் வந்து இப்போ 14 தடவை வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவரோட கரியர் வந்து அவர் 2023 நான் இன்னும் ஒரு 10 வருஷம் ரெஸ்ல் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காரு. பட் 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னொரு 8 வருஷம் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளாட வந்து அவர் என்ன சொல்லாருன்னா இவங்களோட ரெக்கார்டெலாம் உடைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படல. ஸோ ரிக் ஃப்ளேரோட 16 தடவை வேர்ல்டு டைட்டில் ரெக்கார்டையும் உடைக்கணும்னு ஆசைப்படல. ஜான்சனோட 17வது தடவை வேர்ல்டு ரெக்கார்டை நான் வந்து உடைக்கணும்னு ஆசைப்படல. நான் வந்து இன்னும் ஒரு தடவை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சா போதும் என்னோட ரெஸ்லிங் கரியரில் நான் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ராண்டி ஆர்டன் 15 தடவை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சாலே அவரோட ரெக்கார்டு வந்து ஸோ அவர் சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறாரு. அதுக்கு இன்னும் ஒரு தடவை டைட்டில் ஜெயிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ராண்டி ஆர்டன் வந்து ஃபீல் பண்ணுறாரு.
ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராண்டி 14 தடவை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த 8 வருஷத்தில் கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் வந்து ஒரு தடவை வந்து ஸோ டைட்டிலில் வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க WWE. ஸோ அதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்குது. மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ அவர் இந்த வருஷம் ரெசல்மனியாலே ஒரு வேர்ல்டு டைட்டில் பக்கம் வந்து மேட்ச் பண்ண அதுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இந்த வருஷம் ரெசல்மனியாவில் ஸோ ராண்டி ஆர்டன் வந்து ஸோ ஒரு வேர்ல்டு டைட்டில் பக்கம் ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதுவும் அது ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஆல்ரெடி சிஎம் கூட கமிட் ஆகியாச்சு. ஸோ அதேமாதிரி ட்ரூ மெக்கின்டருக்கு வேறு ஏதாவது பிளான் இருக்கலாம். ஸோ ராண்டி ஆர்டனை கொண்டு விடுவாங்களான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவர் வந்து நம்புகிறாரு.